டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரொஃபஷனல் லெட்டர். ப்ரொஃபஷனல் லெட்டரில் உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம எதில் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா, இந்த பக்கம் என்னது 20, இந்த பக்கம் எவ்வளோ வச்சுருக்கோம் 20, இந்த பக்கம் எவ்வளோ வச்சுருக்கோம் 80, கரெக்டாக 80ல் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா, 80ல் வச்சுருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் எவ்வளோ, 20 ஸ்டார்ட் பண்ணி 80 அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம அடிக்க வேண்டிய ஸ்ட்ரோக் எவ்வளோ 60, கரெக்டு தானே? ஓகே, இப்போ நம்ம 60 தான் அடிக்க போகிறோம். இந்த ப்ரொஃபஷனல் லெட்டரை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இது வந்து இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதில் வந்து நம்ம எதில் வைப்போம் 20, இதே எப்படி வைப்போம் 20, அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், நீட்டாக அடிச்சுட்டு வரணும். இப்போ இதில் இருக்கிற மாதிரி அடிக்கணும், நல்லா வச்சுங்க. இதில் நம்ம எப்படி கொடுத்துருக்காங்களோ அதேமாதிரி இதெல்லாம் கேப்ஸில் போடணும். பிஎம் இதெல்லாம் கேப்ஸில் போடணும், சரியா? ஸோ இப்போ நம்ம 20 வந்து இதை அடிச்சிட்டோம். ஆனால் இந்த சைடு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கால்குலேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த கால்குலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் அலைன்மெண்ட், அதாவது இந்த சைடு 80க்கு ஒட்டி வர மாதிரி வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இது, அதாவது இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள லைனில் எந்த லைன் பெருசாக இருக்கோ, இப்போ இது பெருசாக இருக்கா இல்லை, இது பெருசாக இருக்கா இல்லை, இது பெருசாக இருக்கா இல்லை, இதுதான் பெருசாக இருக்குது, இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது. ஸோ அப்போ நம்ம டோட்டலாக எண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுதான் பெருசாக இருக்குது. ஸோ என்ன பண்ணோம், இதை ஃபுல்லாக அப்படியே எண்ணணும். இதை கவுண்ட் பண்ணாக்கா நமக்கு என்ன வருது அப்படின்னா 20 வருது. இந்த சைடில் இருக்கிற இந்த எல்லா இடத்துலையும் எந்த ஒரு சென்டென்ஸு லைன் பெருசாக இருக்கோ அந்த லைனை எண்ணிட்டு அதை என்ன பண்ணணும் 80ல் மைனஸ் பண்ணணும். அதனால் நான் வச்சுங்க, இது வந்து ரைட் அலைன்மெண்ட். ரைட் அலைன்மெண்ட்னா 80ல் மைனஸ் பண்ணணும், சென்ட்ரல் அலைன்மெண்ட்னா 60ல் மைனஸ் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் நான் வச்சுங்க, ஓகேவா? 80ல் மைனஸ் பண்ணிட்டு வர்ற டிகிரியை என்ன பண்ணணும், எந்த லென்த்து உள்ள லைனை நம்ம எடுத்தோமோ அந்த லைனை என்ன பண்ணணும் 60ல் வச்சுக்கணும். ஸோ அப்போ அதையே பேஸ் பண்ணி என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் 60ல் இது வரைக்கும் டேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 60ல் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வந்து இந்த பேப்பரில் நிற்கும். ஓகேவா, இது எதுவும் டவுட் இல்லையா? அப்போ ப்ரொஃபஷனலில் நம்ம என்ன பண்ணோம், ரைட் அலைன்மெண்ட் நம்ம கால்குலேஷன் கொண்டு வந்து தான் போகிறோம், ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ரைட் அலைன்மெண்ட்டில் இது வந்து இது பார்த்தோம்னா இப்போ அடுத்தது ஓகே. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை 20ல் வச்சு இதை நேராக அடிச்சுருவீங்க. இந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் 60ல் வச்சு அடிப்போம். அடுத்தது இதை டைப் பண்ணுவோம், அப்படியே ஸ்பேஸ் தனியாக வந்து பார்த்திங்கன்னா இதை 60ல் அடிப்போம், இதை 60ல் அடிப்போம், இதை 60ல் அடிப்போம், இதை 60ல் அடிப்போம். அப்போ இந்த 60ல் அடித்து அட்ரஸ் ப்ராப்ளம் முடிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு நம்ம என்ன பண்ணோம் டேட் எழுதணும். 2 ஸ்பேஸ் விட்டு டேட் எழுதணும், என்ன டேட்டோ அந்த டேட்டை எழுதணும். அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஷனல் லெட்டருக்கு பிஸ்னஸ் லெட்டர் நம்ம எப்படி அடித்தோமோ அதேமாதிரி தான். ஆனால் ஒன்று என்னென்னா பேராகிராஃப்ன்றது ஒரு 5 ஸ்பேஸு உள்ளே தள்ளி வரும். எல்லா பேராகிராஃபும் உள்ளே தள்ளி வரும், ஓகேவா? 5 ஸ்பேஸு உள்ளே தள்ளி வரும். அப்போ அதேமாதிரி ஒரு பேராகிராஃப் இன்னொரு பேராகிராஃபும் இடையில் என்னது 2 ஸ்பேஸ் வரும். ஒரு பேராகிராஃப் இன்னொரு எங்கெங்கே 2 போட்டுக்கணும் அது ஃபுல்லாக 2 ஸ்பேஸ் வரும். புரிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இது அடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இது 5 ஸ்பேஸ் உள்ளே தள்ளி அடிச்சிட்டோம். டியர் சாருக்கு 2 ஸ்பேஸ் விட்டு இப்போ அடிச்சாச்சு. லெட்டர் இந்த பேரா முடிஞ்சிச்சு. பேரா வந்து 2 ஸ்பேஸ் விட்றோம், மறுபடியும் 5 ஸ்பேஸ் உள்ளே தள்ளிட்டு இதை டைப் பண்ணுறோம். எகெயின் 2 ஸ்பேஸ் விட்றோம், அப்புறம் தேங்க்யூ அடிக்கணும். தேங்க்யூ என்ன பண்ணுறீங்க, இதில் எங்கே அடிச்சிங்களோ அதுக்கு நேராக அடிச்சிருந்தது. 5 ஸ்பேஸ் 30ல் நமக்கு லீவ் இருக்குது. ஸோ 5 ஸ்பேஸ் போச்சுன்னா 5 போச்சுன்னா 25. இந்த இடத்துல வந்து நம்ம தேங்க்யூ வந்து 25 அடிக்கணும். புரியுதா? எதுவும் டவுட் இல்லையா? ஓகே. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த ரிவர்ஸ் பேஜ். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் சென்டர் பண்ணணும். இதை எப்படி சென்டர் பண்ணுறது அப்படின்னா இதுவும் இந்த ரிவர்ஸ் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் அலைன்மெண்ட் தான். அப்போ ரைட் அலைன்மெண்ட்னா எதில் மைனஸ் பண்ணணும் 80ல் மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த 2 வேர்டில் எந்த வேர்டு பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். மோரலஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. சம்டைம்ஸ் இது பெருசாக இருந்து இது சின்னதாக இருந்ததுன்னா இதை கவுண்ட் பண்ணி டிவைட் பை 2 போட்டு இதில் ஆட் பண்ணணும். இது பெருசாக இருந்து இது சின்னதாக இருந்ததுன்னா இதை முதல்ல அடிச்சிடணும். அடிச்சுட்டு இதை எடுத்து என்ன பண்ணணும், அந்த 63 எழுத்து எடுத்து டிவைட் பை 2 போடணும். 2 போட்டு நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பை 2 போட்டு வர்றது என்ன பண்ணணும், எது சின்னதாக இருக்கோ அது வந்து ஆட் பண்ணணும். இதை இப்போ சொல்கிறேன் பாருங்களா.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டில் எது பெருசுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டில் எது பெருசு? ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ 17 இருக்குது, இந்த கழுத்து வந்து 17 இருக்குது, இதுவும் 17 இருக்குது. ரைட் அலைன்மெண்ட்னா 80 மைனஸ் பண்ணணும். அப்போ 80 மைனஸ் 17 = 63. ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், 63 வச்சு நம்ம டைப் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, இது கிடையாது. அப்போ என்ன பண்ணோம், இந்த டிவி சேதுன்றத டிவி சேது என்ற வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். அப்போ இது எதுனா 1 2 3 4 5 6 7 8 9 கேரக்டர் இருக்குது, ரைட்டா? அப்போ நான் என்ன பண்ணாங்க, இது வந்து எவ்வளோ இருக்குது, 17 இருக்குது. அந்த 17ல் இந்த 17 பெருசாக இருக்குல்ல, இதில் 9 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 17 போச்சுனாக்கா 8. அப்போ நமக்கு என்ன இருக்குது, 8 இருக்குது. அந்த 0 2 போட்டால் 4. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 4 வந்து இந்த 63யோட ஆட் பண்ணி 64 வச்சு இதை அடித்தோம் அப்படின்னா சென்டர் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து ப்ரொஃபஷனல் லெட்டர். அதாவது யுவர் ஸ்பைக்கிலேயே நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் அலைன்மெண்ட்டில் அடிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இதுவும் பார்த்திங்கன்னா ரைட் அலைன்மெண்ட்டில் அடிக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம 80ல் மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான் மொத்தமாகவே. இந்த தேங்கிங் வந்து 5 ஸ்பேஸ் உள்ளது இருக்கணும். ஆஸ் வெல் as பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் 2 ஸ்பேஸ் விட்டுருக்காங்களோ 2 ஸ்பேஸ் விடுறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி, இல்லைனா டைம் வேஸ்ட்டாக போகும். டைம் வேஸ்ட்டாக போச்சுனாலும் பாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? டேக் கேர். தேங்க்யூ.